பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு எதிராக இளஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறித்த முறைப்பாட்டினை சிவில் புத்தி பெரமுன செய்துள்ளது. இதன்போது கருத்து தெரிவித்த சிவில் புத்தி பெரமுனவினுடைய செயலாளர், நாம் இன்று இளஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்றினை செய்துள்ளோம். 2024 ஆண்டு இலங்கையில் செயற்படுத்தப்பட்ட பாரிய நிதி கொடுக்கல் வாங்கல் பற்றியது. குறித்த உடன்படிக்கையானது பூநகரி பகுதியில் சூரிய சக்தியினால் மின்சாரம் உற்பத்தி செய்வது தொடர்பிலானது. அது தொடர்பிலான முக்கிய விடயம் இது. ஜனாதிபதி தேர்தலை அண்மித்த காலப்பகுதியில் குறித்த உடன்படிக்கை செய்யப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் இதற்கான அனைத்து விடயங்களையும் செய்துள்ளார். நாம் அவருக்கு எதிராகவே முறைப்பாடுகளை செய்துள்ளோம். குறித்த உடன்படிக்கை சன்பவர் நிறுவனத்தின் உடன்படிக்கையாக இருந்தது. சன்பவர் நிறுவனத்தின் உடன்படிக்கையினூடாக குறித்த திட்டத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு அவர் நடுநிலையாக இருந்தார். இந்த நிறுவனம் ஊழியர்களுக்கு ETF செலுத்த முடியாமல் மாதம் ஒன்றிற்கு 5 மில்லியன் வரை தண்டப்பணம் செலுத்திய நிறுவனமாகும். பின்னர் இந்த நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு அதனுடைய அதிகாரிகளை வைத்து யுனைடெட் சோலார் பவர் என்ற நிறுவனம் உருவாக்கப்பட்டது. அதில் இதற்கு முன்னர் காலாவதியான உடன்படிக்கைகளை மீண்டும் கொண்டு வந்து அதற்கு உயிர் கொடுக்கப்பட்டு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டது. இது நான் முன்வைக்கும் குற்றச்சாட்டு அல்ல. பாராளுமன்றத்தில் ராமநாதன் அர்ச்சுனா முன்வைத்த குற்றச்சாட்டாகும். அவர் அனைத்து தகவல்களையும் வெளியிட்டிருந்தார். ஆனால் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யவில்லை. அதனால் நாம் இன்று இளஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் ஸ்ரீதரனுக்கு எதிராக முறைப்பாடு செய்துள்ளோம். இந்த உடன்படிக்கையினூடாக அவர் 70 மில்லியன்களை பெற்றுக் கொண்டுள்ளார். அதில் 40 மில்லியன்கள் தன்னுடைய கணக்கிற்கும் மீதமுள்ள 30 மில்லியன்களை தன்னுடைய மகனான சாரங்கன் ஸ்ரீதரனின் கணக்கிலும் வைப்பிலிடப்பட்டுள்ளது என தகவல்கள் கிடைத்துள்ளன. எனவே இது தொடர்பில் நான் விசாரணைகளை நடத்தும்படி முறைப்பாடு செய்துள்ளேன். அவருடைய வங்கிக் கணக்கில் எவ்வளவு வெளிநாட்டு நிதி உள்ளது என்பதையும் விசாரிக்க வேண்டும். கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பில் ஆராய வேண்டும். அவரது கணக்கில் நிதி வந்துள்ளதா பெறப்பட்டுள்ளதா என்பது தொடர்பில் விசாரணை நடத்தப்பட வேண்டும். அவருடைய மகனுடைய கணக்கிலும் நிதி உள்ளதா என்பதை தொடர்பில் விசாரணை நடத்த வேண்டும். அவசரமாக ஜனாதிபதி தேர்தல் காலகட்டத்தில் இந்த உடன்படிக்கை எதற்காக செய்யப்பட்டது என்பதை விரைவாக ஆராய வேண்டும். குறித்த உடன்படிக்கையினூடாக ஸ்ரீதரன் லஞ்சம் பெற்றிருந்தால் அது தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் இந்த முறைப்பாடினை செய்துள்ளோம். சிவஞானம் ஸ்ரீதரன் மந்திரிவரையாட்ட மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.